ஒரு வியர்டி டிஸ்கஷன் இருக்கும்ல, அந்த படத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாம இந்த படத்தை என்னலாம் பேசுவோம் அப்படின்னு தான் 2 பேசிப்போம். AM தாட்ஸ். 2 AM தாட்ஸ் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்படி ஒவ்வொன்றும் பேசிட்டு வரும்போது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னா இது கேட்சியாக இருக்குது, இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு பட பூஜை அன்னைக்கு இதை சொல்கிறாங்க. பூஜை முடிஞ்சு சாப்பிட்டு இருக்க டைமில் பேசுகிறோம். அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்தேன், நேராக சரவணம்பட்டி போனேன். ஃப்ரெண்ட் இருந்தான், கிட்டார் எடுத்தோம், வாசித்தோம். இதான் தானே ஒரு கிட்டாரிஸ்ட்டை கூப்பிட்டு வாசித்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே பாட்டு முடிச்சு கொடுத்துட்டு நான் சென்னை வந்துட்டேன். வந்து நான் இங்கே அடுத்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஆல். லைக் குரூப்பாக ஒர்க் பண்ணது தான் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. படம் ஷூட் மட்டும் கோயம்புத்தூர் நடக்கல போல, மியூசிக் கம்போசிஷனும் கோயம்புத்தூர். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி தானே இருக்குது, அங்கே சாங் கம்பெனி இருக்குன்னு சொல்லவே இல்லையா? ஸோ முதல் பாட்டு என்னோட எல்லா லைக் 11th நான் 11th 12th வீட்டில் எப்படியாவது 12th முடிச்சு சென்னை போகணும். சரி, சென்னை போகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக ஓடி போய் ரெக்கார்ட் பண்ணது சாய்பாபா காலனி.